ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வந்துட்டு ஜிக்கு கூட தி பெஸ்ட் கிஃப்ட் எஃப் பார்ட். ஓகேவா? OT7 இருக்காங்களே, அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட். எப்படி விட்டுருப்போம்னா, நம்ம நாம்ஜின், அதுக்கப்புறம் நம்ம டேகி, அதுக்கப்புறம் காய் ஹோப், இவங்களாம் ஓரளவுக்கு செட் ஆகிருப்பாங்க. ஏன்னா அவங்கள ஃப்ரெண்ட்லியாக பேசிக்கிறாங்க, அவ்வளோ தான். ஓகேவா? நீங்கள் நினைக்க கப்பல் மாதிரி கிடையாது, அவங்க ஃப்ரெண்ட்லியாக தான் பேசுகிறாங்க. ஆனால் நம்ம ஜங்குக் மட்டும் ஜிமின்ட்ட கொஞ்சம் வேறு மாதிரி பேச ட்ரை பண்ணுறாரு. அதுதான் நம்ம ஜிமின் அப்படி கிடையாது. ஜிமின் வந்து ஈஸியாக யாரையும் நம்ப மாட்டார், அப்போல்லாம் ஃபாலோ ஆக மாட்டார். ஏன்னா அவருக்கு கொஞ்சம் சிட்டியை பற்றியும் தெரியும். இப்போ அந்த வேர்ல்டு என்ன மாதிரி சொல்லி தெரியும் இல்லையா? அதனால வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் அவர் யாரும் நம்ப மாட்டார். நம்ம இவங்களாம் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஹாப்பியாக பேசி பழகிட்டு இருக்காங்க. நம்ம ஜிமின் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம ஜிமின் ஜேஹோப் 2 பேரும் டான்ஸ் கிளாஸ் போயிருக்காங்க. அது எங்கன்னா ஒரு ஃபால்ஸ் பக்கத்தில். ஓகே, ஒரு ஃபால்ஸ் பக்கத்தில் தான் வந்து டான்ஸ் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க பசங்களுக்கு. டான்ஸும் சொல்லிக் கொடுப்பாங்க, அவங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே அவர் சிங்கிங் பண்ணுவாங்க. அதை ஜேஹோப் வந்து ரேப் பாடுவார், நம்ம ஜிமின் வந்து வோக்கல் பாடுவார். ஓகேவா? இப்போ வீட்டு சைடு பார்த்தா நம்ம டேவும் ஜின்னும் தான் வந்துட்டு அந்த ஹோட்டலில் உட்காந்துருக்காங்க. இப்போ அவங்க 4 பேர் வராங்க. ஹாய் ஜின் அப்படி சொல்கிறாங்க. நம்ஜின் வா அப்படி சொல்கிறாங்க. எங்கே கிளம்பிட்டீங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் சைட்டுக்கு போகிறோம் சொல்கிறாங்க. சைட்டுக்கா? சரி, ஓகே. அது எவ்வளோ தூரம் இருக்குது சொல்கிறாங்க. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் இருக்குது, நாங்கள் போயிட்டு வரோம் சொல்கிறாங்க. சரி, ஓகே சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங் பார்க்குறாங்க. அம்மா எங்கே அவங்க 2 பேரும் சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. நீ என்ன எப்போ பார்த்தாலும் ஜிமினே கேட்டுட்ருக்கா அப்படி சொல்லிட்டு நம்ம டே கேட்குறாங்க. ஏன் நான் கேட்கக்கூடாது சொல்கிறாங்க. நீங்கள் 2 பேர் இருக்கீங்களே, அவங்களுக்கு காணுமே சொல்லிட்டு தான் கேட்டேன். 2 பேர் சேர்த்து தான் கேட்டால் சொல்கிறாங்க. அப்படியா? அவங்க 2 பேரும் ப்ராக்டிஸ் பண்ண போயிருக்காங்க சொல்கிறாங்க. ப்ராக்டிஸ் சொல்கிறாங்க. அது எங்கே இருக்குது சொல்கிறாங்க. அது ரொம்ப தூரத்தில் இருக்குது சொல்கிறாங்க. சரி, ஓகே சொல்லிட்டு நம்ம இவங்க 4 பேர் சரி, ஓகே நாங்கள் கிளம்புறோம் சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இப்போ நம்ம சின்ன பார்க்குறாங்க. ஏன்டா அப்படி கேட்ட சொல்லிட்டு, இல்லை நீ ஜங்குக்கு இருக்கானா, அவனுக்கு நம்ம ஜிமின் மேலே ஒரு கண்ணுன்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறதுக்கு? ஆமாம், நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அவன் ஜிமினை மட்டும் குறுக்குறுன்னு பார்க்குறான். அப்புறம் சொல்கிறாங்க. அப்புறம் அடிக்கடி நம்ம ஜிமினை பார்த்தா கேட்குறான் என்கிட்ட சொல்கிறாங்க. என்னதுக்கு? அவன் என்கிட்ட ஃபோட்டோ ஷூட் பண்ணும்போது கூட என்கிட்ட கேட்டான் அப்படி சொல்லிட்டு நம்ம டே வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு ஜங்கை பற்றி. சரி, சும்மா கேட்டிருப்பான் சொல்கிறாங்க. உனக்கே தெரியல ஜிமின் அவ்வளோ சீக்கிரம் யாரும் நம்ப மாட்டான், பேச மாட்டான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம ஜிமினை நம்ம தானே பார்த்துக்கணும் அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டு நம்ம ஜின்னும் ஒரு மாதிரி ஃபன்னாக பேசிகிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்தா நல்ல பசங்க தெரியுது, நீ ஒன்றும் சந்தேகப்படாத சொல்கிறாங்க. சரி, ஓகே சொல்லிட்டு நம்ம டேவும் ஜின்னும் அப்படி அவங்க வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டுருக்காங்களா. இந்த பக்கம் இவங்க வந்து பிளேஸை பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது அந்த பிளேஸு. இது அழகாக இருக்குல்ல? ஆமாம் அழகாக இருக்குது. இந்த இடத்துல ஃபேக்ட்ரி கட்டினா கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது வந்துட்டு இவங்க இப்படின்னா இந்த வில்லேஜ் இருக்கலாம், இது வந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது. அப்போ இவங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வராது அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் கரெக்டு. இது வந்துட்டு மிஷன் ஃபேக்ட்ரி கிடையாது, சும்மா சவுண்ட்லாம் வரதுக்கு எந்த சவுண்ட்லாம் வராது. ஜஸ்ட் இங்கே வந்துட்டு பர்ஃப்யூம் வந்து ரெடி பண்ண போகிறோம் அவ்வளோதான் சொல்கிறாங்க. அது கரெக்டு தான் சொல்கிறாங்க. இருந்தாலும் இங்கே யூஸ் பண்ணுற கெமிக்கல் எதுவும் அவங்கள வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. அது கரெக்டு தான் சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது அந்த பிளேஸு. இந்த பிளேஸில் கட்டலாம் சொல்கிறாங்க. இங்கே வந்து ஃப்ளவர்ஸ் எங்கடா கிடைக்குது சொல்கிறாங்க. கொஞ்சம் சுற்றி பார்ப்போம் அவங்க சொல்லிட்டு அந்த பைனாக்குலர் இருக்குடா, அதை வச்சு பார்க்குறாங்க. அவர் சுற்றி பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ளவர்ஸ் கார்டன் தான் இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது. இது ஃபுல்லாகவே மலை பிரதேசம். ரொம்ப பூவு பழங்கள் சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அதெல்லாம் பார்க்குறாங்க. செம்ம அழகாக இருக்குல்ல சொல்கிறாங்க. ஆமாம் சுற்றி பார்த்துருக்காங்க. நல்லா இருக்கே இது சொல்கிறாங்க. நல்லா இருக்குது சொல்லிட்டு இப்போது அவங்க நம்ம ஜங்கூட நம்பி என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு அந்த இடத்துக்கு போகும்போது கொஞ்சம் அவங்களுக்கு சிக்னல் கிடைக்குது. இங்கே கொஞ்சம் சிக்னல் கிடைக்குது, இருங்க நான் அப்பாட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவர் போய்ட்டு ஃபோன் பேச போயிறாரு. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. நீ எதுக்கு ஃபேஸ் ஒரு மாதிரி 3 வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு பார்த்து கேட்குறாங்க. அது வா ஜிமின்னு பார்க்கவே இல்லை சொல்கிறாங்க. நீ என்னடா நினச்சிட்டு இருக்க, நம்ம ஜஸ்ட் இங்கே வந்திருக்கோண்டா, அவங்க நல்லா பேசுகிறாங்க, நல்லா பசங்க ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாங்க, தப்பு இல்லை. அதை தாண்டி என்ன எதிர்பார்க்குற சொல்லிட்டு நம்ம காய் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங் பார்க்குறாங்க. இல்லை எனக்கு அவனை பார்க்கும்போது நான் ஒரு மாதிரி ஃபீலிங்ஸாக இருக்குது சொல்கிறாங்க. என்ன ஃபீலிங்ஸ் உனக்கு அப்படி சொல்கிறாங்க. என்னன்னா ஏதோ எனக்கு அவன் இருக்கும்போது ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளைஸ்லாம் சொல்கிறாங்க. பட்டர்ஃப்ளைஸாக எங்கே சொல்கிறாங்க. இங்கே அப்படி சொல்லிட்டு ஸ்டமக்கை காட்ட நம்ம காய்க்கு தவறும் மயக்கும் போது டே இப்படிலாம் சொல்லாதடா ஓகேவா, நம்ம நீ கொஞ்சம் போல்டான பையனு தெரியும்டா, அதுக்காகலாம் நீ வந்துட்டு இந்த மாதிரிலாம் முடிவு எடுத்துடாத ஓகேவா. இவங்களாம் பாவமாக இருக்குது, இவங்களாம் பசங்க வந்து ஒரு ட்ரீமோடு இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நமக்கு செட்டே ஆகுது அப்படி சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன், நீ எதை பற்றி பேசுகிறா சொல்கிறாங்க. நீ ஸ்டேட்டஸ் பற்றி பேசுகிறியா சொல்கிறாங்க, இல்லை ஃபேமிலி பேக்ரவுண்ட் சொல்கிறாங்க. நான் அப்படி சொல்லடா, நம்மளுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கும் ஞாபகம் இருக்கா இல்லையா சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. அதெல்லாம் ஒரு என்கேஜ்மெண்ட்டாக சொல்கிறாங்க. நம்ம சின்ன பசங்களாக இருந்தோம், நம்ம வந்துட்டு அப்போல்லாம் வந்து ஒரு மேஜராகவே கிடையாது, மைனராக இருக்கும்போது பிடிச்சி வந்துட்டு என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சுட்டாங்க. அதில் ஒரு விஷயமா சொல்லிட்டு நம்ம ஜங்கு கேட்குறாங்க. உனக்கு தைரியம் தான்டா தங்கம், உனக்கு தைரியம் தான், நீ என்ன பண்ணு அப்படி சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. அங்கே இங்கே எப்படினாலும் பேசலாம், அங்கே போயிட்டு பேசு, அப்பா ஜீவன் கூட போயிட்டு பேசு அப்படி சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. பாரு நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த முடிவு வந்து பெண் வாங்கவே மாட்டேன் சொல்கிறாங்க. டே இங்கே பாருடா, நீ முடிவு பண்ண மட்டும் போதுமா சொல்கிறாங்க. எனக்கு இங்கே 4 பேரும் பார்க்கும்போது நான் சொல்லுவேன் ஓகேவா யார் எந்தெந்த கேரக்டர் சொல்லிட்டு. ஏன்னா ஜின்னு ரொம்ப சாஃப்ட்டு, ரொம்ப கைண்டு. ஏன்னா அதே சேம் வந்துட்டு நம்ம ஜேவும் அப்படி தான் இருக்கா. ஆனால் ஜேகப்பும் நம்ம ஜிம்னும் அப்படி கிடையவே கிடையாது. நீ பாரு ஜேகப்பும் ஜிம்னும் நல்லா மெச்சூரிட்டியாக இருக்காங்க. இவங்கள கம்பேர் பண்ணும்போது அவங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க, அவங்களாம் வேறு மாதிரி இருக்காங்க, நீ ட்ரை பண்ணாத அப்படி சொல்லிட்டு நீ தான் ஹாட் ஆகும் சொல்லிட்டு
காய் சொல்கிறாரு. இப்போ ஜங் பார்க்குறாங்க அந்த மாதிரி யார் இப்படி லவ்லாம் வேண்டாம் சொல்லிட்டு கொஞ்சம் பிடிவாதமாக வேறு மாதிரி இருக்காங்களோ அவங்க மனசுக்குள்ள தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக லவ்லாம் இருக்கும் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. என்ன இதுக்கு ஆமாம் இவங்கள விட அவங்க தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவர் சொல்ல அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்டா அப்படி இருக்கா சொல்கிறாங்க. சரி ஓகே நீ என்னமோ பண்ண சொல்லிட்டு அவர் விட்டுறாரு. எப்படி அந்த பையன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான்னு சொல்லிட்டு நம்ம இவர் நினைக்கிறாரு நம்ம ஜங்க் வந்துட்டு என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம சுகா தான் எல்லாத்தையும் வந்து வளைச்சி ஃபோட்டோ எடுக்கிறாரு. இதெல்லாம் வந்து சென்ட் பண்ணலாம் அப்பாவுக்கு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுக்கிறாரு. நல்லா இருக்குது சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. ஃபைனலாக நம்ஜன் ஃபோன் பேசிட்டு வந்துடுறாங்க. சரி ஓகேடா சுகா சொல்கிறாங்க சொல்லி நம்பிச்சுன்னு சொல்கிறாங்க. அப்பா சொன்னார் இந்த ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் அந்த அதாவது மின்ஷி அண்டு டியானா இருக்காங்களா ஆமாம் சார் அவங்க கூட மேரேஜ் சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறதுக்கு சாரி மின்ஷி அண்ட் டியானா ஓகேவா மின்ஷி டியானா கூட நம்மளுக்கு மேரேஜ் சொல்கிறாங்க. மியா அண்ட் மின்ஷி தான் நம்ம காயுக்கும் நம்ம ஜங்குக்கும் ஓகேவா அவங்களோட பேர் அவங்க தான். இவங்க இப்போ சுகா பார்க்குறாங்க. ஃபோன் கூட சொல்கிறாங்க. இங்கே பாரு டவர் கட் ஆகிடுச்சு சொல்கிறாங்க. டவர் கட் ஆகிடுச்சு சொல்கிறாங்க. சார் அப்புறம் பேசிக்கலாம் சொல்கிறாங்க. டே இங்கே பாரு கொஞ்சம் அமைதியாக சுகா சொல்கிறாங்க. ஏன் நம்ம உனக்கு பிடிச்சிருக்கா என்ன உனக்கு டியானா பிடிச்சிருக்கா சொல்லி கேட்குறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க உனக்கு பிடிச்ச நீ மேரேஜ் பண்ணிக்கோ என்னால் மிஞ்சி மேரேஜ் பண்ணிக்க முடியாது அப்படி சொல்லிட்டு நம்ம சுகா சொல்கிறாங்க. ஏன்டா அப்படி சொல்கிறாங்க. அங்கே பாரு சும்மா அத்தை பொண்ணு வச்சுருக்காங்க என்ன மேரேஜ் பண்ணி சுற்றி தெரிய முடியாது சரியா அந்த பொண்ணுங்களாம் கொஞ்சம் கூட லைஃப்க்கு செட்டே ஆக மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. டே இப்படிடா சொல்கிறாங்க. பாரு அவங்களும் வேறு ஒரு லைஃப் ஸ்டைல் வாழணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நம்மளால இந்த லைஃப் ஸ்டைல் கொடுக்க முடியுதில்ல சொல்கிறாங்க. நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது நம்ம ஜூன் நம்மளால் கொடுக்க முடியும் அவங்க நினைக்கிறதெல்லாம் அப்படியே வந்துட்டு அவங்க எப்படி ஆசைப்படுறாங்க அந்த மாதிரி பார்த்துக்க முடியும். ஆனால் எனக்கு அப்படி வாழ விருப்பம் இல்லை சரியா எந்த ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் நம்ம கூட அந்த பர்சன் இருக்கணும். அப்படி ஒரு பர்சன் தான் நான் எதிர்பார்க்குறேன் ஓகேவா சொல்லிட்டு நம்ம சுகா சொல்கிறாங்க. சுகா நீ யாரையா மைண்டில் வச்சு பேசுறியா சொல்லிட்டு நம்ம கேட்குறாங்க. நான் அப்படி யாரையும் இப்போதைக்கு மைண்டில் வச்சு நான் பேசல நம்ம ஜூன் நான் சொல்கிறேன் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன் ஓகேவா எனக்கு அந்த மாதிரி பர்சன் தான் வேணும். லைஃப்பில் ஒரு ஆம்பிஷன் ஒரு எய்ம் எல்லாமே இருக்கணும். லவ்க்காக நான் அந்த மாதிரி பர்சனுக்காக தான் நம்ம லவ் வந்து கொடுக்கணும். சும்மா அத்தை பொண்ணு மாமா பொண்ணு நம்மகிட்ட எல்லாமே இருக்குது மேரேஜ் பண்ணிட்டா எல்லாம் செட் ஆகும் ஒரே ஃபேமிலியில் அப்படி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் அப்படியே அதுக்குள்ளே இருக்கும் சொல்லிட்டு அப்படிலாம் மைண்ட் பண்ணி நான் மேரேஜ் பண்ணிக்க முடியாது சொல்லிட்டு நம்ம சுகா சொல்கிறாங்க. சுகாவுமே அளவுக்கு வந்து நம்ம இவருக்கு ஜம்க் அளவுக்கு போல்டான பையன் தான் உனக்கே தெரியல சொல்கிறாங்க. அதில் சொல்கிறாங்க விடு இதை பற்றி அப்புறம் பேசிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ஒர்க்கை ஃபோக்கஸ் பண்ணுவோம் இங்கே வந்தால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அந்த நிம்மதியை கொடுக்க எங்களுக்கு நிம்மதி கூட சொல்லிட்டு அவர் பேர் நம்பிச்சிட கூட மாதிரி இருக்கேன் நம்பிச்சிட பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி உடஞ்சிடக்கூடாது அப்பா அம்மா காட்டக்கூடாது இதெல்லாம் அவர் யோசிச்சு பார்ப்பாரு. அதனால தான் இப்போது நம்ம காய் பார்க்குறாங்க நம்பிச்சிருக்காங்க ரொம்ப சொல்கிறாங்க. எனக்கு எது பயமாக இருக்குது சொல்கிறாங்க. அப்புறம் ஒன்றும் பயப்படாது ஓகேவா நீ ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. நம்ம எப்படினா விளையாட்டுத்தனமாக இருக்கலாம் ஆனால் அம்மா பாவம் இல்லையா அம்மா நமக்காக நிறைய வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க நமக்கு பிடிச்சதெல்லாம் பண்ண விட்டுருக்காங்க. ஏன்னா ஹாஸ்டலில் சேர்த்ததே அம்மா தான் ஓகேவா நம்ம ஹாஸ்டலில் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கணும் கொஞ்சம் ஃப்ரீடமாக இருக்கணுன்றதுக்காக அம்மா நிறைய நம்மளுக்காக கஷ்டப்பட்டுருக்காங்க. அப்பாவும் நல்லவர் தான் இருந்தாலும் அப்பா வந்துட்டு அவங்க தங்கச்சிங்க அவங்களுடைய தங்கச்சி பொண்ணு அவங்க அப்பா அம்மா எல்லாத்தையும் பார்த்து யோசிச்சு பார்ப்பாரு ஓகேவா உங்களுக்கு புரியுதா சொல்கிறாங்க. எனக்கு புரியுது சொல்கிறாங்க. இந்த பசங்க இருக்காங்களே அவங்கள்ட்ட ஃப்ரெண்ட்லியாக மட்டும் பழகு அப்படி சொல்லிட்டு நம்பின்னு சொல்லி கொடுக்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு காய் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஜங் பார்த்தா தள்ளி போய் நின்றுருக்காரு. சரி வாங்க சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்துட்டாங்க. இப்போ அந்த பிளேஸ்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாளைக்கு ஒர்க்கர்ஸ் வருவாங்க இங்கே வந்து ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடும் ஓகேவா சொல்கிறாங்க. இந்த பில்டிங் வந்து நம்ம பில்டப் பண்ணிட்டு நம்ம வந்து போகிறோம் சொல்கிறாங்க. அப்படியே அந்த காமா அப்போ 1 month ஆகிடும் சொல்லிட்டு வாங்க சொல்லிட்டு இவங்க வந்து இப்போ போயிடுறாங்க. இப்போ நம்ம இவங்க ரிட்டன் வராங்கடா இங்கே நம்ம ஜின்னு நம்ம டேவும் ஃபுல்லாக ஃபுட்டெல்லாம் குக் பண்ணி வச்சுட்டாங்க. ஜின்னு தான் குக் பண்ணியிருப்பாரு டே சும்மா ஹெல்ப் பண்ணியிருப்பாரு பண்ணி குக் பண்ணி முடிச்சிட்டாங்க. 4 பேர் ரிட்டன் வராங்க லஞ்ச் டைமுக்கு. இப்போ கரெக்டாக நம்ம ஜிம்மின்னு ஜெயிப்போம் அந்த டான்ஸ் கிளாஸ் முடிச்சுட்டு ரிட்டன் வராங்க. ரிட்டன் வந்துட்டு நம்ம சின்ன பார்க்குறாங்க ஜிம்மின்னு ஒன்றா சொன்னுட்டா சொல்கிறாங்க. சொல்லுங்கள் எங்கள் என்ன திங்ஸ் எல்லாம் தீர்ந்து போச்சா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஆமாம் இவ்வளோ வெரைட்டி குக் பண்ணுறீங்க அப்படி தீர்ந்து போகாமல் இருக்குமா சொல்கிறாங்க. சரி சொல்லு நீ எப்போ வந்துட்டு சிட்டி போக சொல்கிறாங்க. நான் நாளைக்கு போகிறேன் எங்கள் சொல்கிறாங்க நாளைக்கு போறியா ஆமாம் ஏன்னா இங்கே கிராண்ட்மாவுக்கு மெடிசன் வர வாங்கிட்டு சொன்னாங்க சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் இருக்குது வாங்க வேண்டியது இருக்குது நான் போகணும்னு சொல்கிறாங்க. யார் அப்படின்னா இங்கே வந்து இந்த வில்லேஜ்லேயே உங்களுக்கு ஒரு கிராண்ட்மா இருக்காங்களா அதாவது இவங்களுக்கு கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ்னு வச்சுக்கலாம் கொஞ்சம் தூரத்து ரிலேட்டிவ்ஸு அவங்க தான் கொஞ்சம் இவங்களுக்கு நல்லா இருக்கும் கொஞ்சம் பார்த்து வந்துருப்பாங்க. இவங்க அப்பா அம்மா இறந்து போனதுக்கப்புறம் இந்த பசங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப முடியாமல் இருக்காங்க இல்லையா அதனால் அவங்களுக்கு என்ன தேவைன்னா இவங்க வாங்கிட்டு கொடுப்பாங்க. ஓகே நான் கூட கிராண்ட்மாவுக்கு ஃபுட்டு கொடுத்து விடுன்னு நினச்சேன். அவங்க வந்து அவங்களுக்கு எதாவது சுழுக்கு விழுந்துச்சா நான் சுழுக்கு விழுந்துச்சு ஆமாம் அவங்களுக்கு சுழுக்கு விழுந்துருச்சாமா அவங்க வந்து ஃபுட்டு வந்துட்டு சமைக்க முடியல கொடுத்து விடுச்சின்னு அப்படி சொல்லியிருக்காங்க. நீ போயிட்டு பசங்க கொடுத்து வந்துட்டா சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு இப்போ ஜிமின் என்ன பண்ணுறாரு அந்த ஃபுட்டெல்லாம் வந்து பேக் பண்ணுறாரு. இப்போ நம்ம இவர் பார்க்குறாரு நம்ம ஜிமின் நானும் வரும் சொல்கிறாங்க நீ வரே சொல்கிறாங்க சொல்கிறாங்க. சரி ஓகேவா சொல்லிட்டு அவரும் அதை ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டு அவங்க 2 பேர் கிளம்பிடுறாங்க. இப்போது நம்ம சொன்னோம் இவங்க வந்து உட்காடுறாங்க எங்கே போகிறாங்க 2 பேர் சொல்கிறாங்க. அதுவா எங்களுக்கு ஒரு கிராண்ட்மா இருக்காங்க சொல்கிறாங்க. கிராண்ட்மாவா ஆமாம் எங்களுக்கு கிராண்ட்ஃபா இருக்காங்க அவங்க ரொம்ப ரிலேட்டிவ்ஸ்க்கா எங்களுக்கு ரொம்ப தூரத்து ரிலேட்டிவ்ஸ் சொல்கிறாங்க. அப்படியா ஆமாம் அவங்க தான் எனக்கு சின்ன வயசில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க எங்கள் அப்பா அம்மா இறந்ததுக்கப்புறம் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் முடியல அதனால நம்ம ஃபுட்டை கொடுத்து வரேன்னு சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் ஒன்றா பட்டே வந்தாங்களா இப்போ போகும்போது பெஸ்ட்டாக வந்துருக்காங்க. சுகா பற்றி தான் பேசிட்டு இருக்காரு. ஜிமின் ஒன்று தெரியுமா சுகா ரொம்ப நல்ல ரொம்ப போல்டாக இருக்காரு எல்லாமே கற்றுக் கொடுக்குறாரு அவருக்கு எல்லாமே தெரியுது மியூசிக் வர அவ்வளோ அழகாக அதில் ப்ளே பண்ணுறாரு சொல்லிட்டு நம்ம சுகா பற்றி பேசிட்டு வந்துருக்காங்க. இப்போ
ஜிமின் தான் டே அப்படி சொல்லிட்டாங்க. சொல்லி ஜிமின் சொல்லிட்டாங்க. இங்கே பாரு டே, எல்லாருமே வந்துட்டு நல்லவங்க தான், அதுக்காக வந்துட்டு அவங்களே பற்றி பேசிட்டு இருக்கணும் இல்லை, ஓகேவா, நம்மளுக்கு ஒரு ட்ரீம் இருக்குது, அதை ஃபோக்கஸ் பண்ண சொல்லிட்டாங்க. நான் இப்போ என்ன தப்பாக சொன்னான்னு சொல்லிட்டாங்க. நீ தப்பான சொல்ல, நான் சொல்கிறேன் சொல்லிட்டு, ஏன்னா நம்ம ஆல்மோஸ்ட் நடக்க ஆரம்பிச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் இருக்கும். அந்த 15 மினிட்ஸ் ஃபுல்லாக ஷோவை பற்றி தான் பேசுகிறா சொல்கிறாங்க. ஷோவை தாண்டி பேச உனக்கு ஒன்றுமே இல்லை சொல்லி கேட்குறாங்க. அது சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா டேக்கு இப்போ தான் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு, நம்ம இவ்வளோ நேரம் வந்து ஒரு பர்சனை பற்றி பேசியிருக்கோமா சொல்லிட்டு. இல்லை சாரி ஜிமின் சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே டே, நான் அப்படி சொல்ல, இருந்தாலும் சொல்கிறேன் ஓகேவா சொல்கிறாங்க. அவங்களாம் வந்து ஒர்க்குக்காக வந்திருக்காங்க, ஒர்க் முடிச்சுட்டு போயிடுவாங்க சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியா, ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ இங்கேயா இருப்பாங்க சொல்கிறாங்க. நீ சொல்கிறது கரெக்டு தான் இல்லை சரி. இப்போ டேக்கும் புரிஞ்சிருச்சு, டேக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருக்குது, சொன்னால் புரிஞ்சுப்பார் அவருமே. சரி ஓகே சொல்லிட்டு அவர் விட்டுறாரு. இந்த பக்கம் நம்ம ஜிமின் டேவும் ஒரு கிராண்ட்மா வீட்டுக்கு வராங்க. கிராண்ட்மா சொல்கிறாங்க, ஜிமினா வாப்பா சொல்லி கூப்பிட்றாங்க. டேங்க வா சொல்கிறாங்க. இப்போ 2 பேர் போகிறாங்க. இப்போது டே தான் போய்ட்டு கிராண்ட் ஃபாஸ்ட்டு போய் உட்கார்றாரு. இப்போது கிராண்ட்மா பார்க்குறாங்க, ஜிமின் இங்கே பாரு கால் சொல்லி கொடுத்துட்டு சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் தான் டே அந்த ஆயில் எடுத்து சொல்கிறாங்க. இப்போ டே ஒரு ஆயில் எடுத்து கொடுக்குறாங்க. கிராண்ட்மா கால் கொடுங்க சொல்கிறாங்க. இல்லை ஜிமின் வேணாம் சொல்கிறாங்க, கொடுங்க சொல்லிட்டு. ஏன்னா ஜிமினுக்கு வந்து சுழுக்கு எடுக்கிறது வரண்டா, ஓகேவா. இது ஜிமினுடைய அப்பா வந்து மாதிரி பண்ணுவார், அதை கற்றுக் கொடுத்துருப்பாங்க, அது ஜிமினுக்கு நல்லா வரும். அவர் என்ன பண்ணுறாருன்னா கிராண்ட்மாக்கு அந்த ஆயில் போட்டுறாரு. நீவே அந்த சுழுக்கு வந்துட்டு வராங்க, கொஞ்சம் உங்களுக்கு வலிக்குது, ஆனால் கொஞ்ச நேரம் அந்த சுழுக்கு சரியாக போயிடுது. ஐயோ நல்லா போயிடுச்சா சொல்கிறாங்க. நல்லா போயிடுச்சா சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்து நடங்க கிராண்ட்மா சொல்கிறாங்க. ஆமாப்பா வலிக்கு விட்டுடுச்சு அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. சரி ஓகே தாங்க சின்ன ஹேங் ஃபுட்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க சொல்கிறாங்க. இப்போ அந்த கிராண்ட்பா பார்க்குறாங்க. அப்பா ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்ல ஃபுட்டு சாப்பிட போகிறேன் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, அப்புறம் நான் நல்லா சமைக்கணும்னு சொல்கிறீங்களா அப்படி சொல்லிட்டு அந்த கிராண்ட்மா கேட்குறாங்க. ஐயோ அம்மா நான் அப்படி சொல்லல, சின்ன ரொம்ப நாளாக குக் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு சின்னோட ஃபுட் ரொம்ப பிடிக்கல, என்னோடய ஃபுட்டை விட சொல்கிறாங்க. அப்படி இல்லைம்மா உண்மையாகவே சின்ன சமைக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் சொல்கிறாங்க. எனக்கும் பிடிக்குங்க அப்படி சொல்லிட்டு நம்ம அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக சரி இருங்க சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் சொல்லிட்டு அவங்களும் நம்ம ஜிமிடா இருங்க கிராண்ட்மா நான் எடுத்து வைக்கிறேன் சொல்லிட்டு ஒரு ஹேண்ட்லாம் வாஷ் பண்ணிட்டு இவங்க 2 பேருக்கும் ஃபுட்டை சர்வ் பண்ணுறாங்க. 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஜிமின் பார்க்குறாங்க. கிராண்ட்மா உங்களுக்கு மெடிசன் எதனா வாங்கணுமா சொல்கிறாங்க. ஆமாப்பா மெடிசன் வாங்கணும், அப்புறம் நாளைக்கு நீ டவுன் போறியா, நான் போகிறேன் சொல்கிறாங்க. சரிந்தா சொல்லிட்டு ஒரு கீ கொடுக்குறாங்க. இது என்ன அங்கே ஒரு பெரிய ஷெட் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு பெரிய ஜீப் இருக்குது. இந்த கிராண்ட்ஃபா வந்து மிலிட்ரியில் இருந்தவங்களா, ஓகேவா. அந்த காலத்தில் அவர் வந்து மிலிட்ரியில் இருந்திருப்பார். மிலிட்ரியில் விட்டு வரும்போது அவர் பெரிய ஜீப் இருந்திருப்பார். ஏன்னா அந்த ஊரில் பஸ் வசதி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்போ பைக்கு எல்லார் வீட்லேயும் அந்த வசதி இருக்காது இல்லையா. அதனால் இவர் வந்து ஒரு கார் வாங்கி வச்சிருக்காரு, ஒரு ஜீப்பு. யாருக்காவது தேவையான எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ண விடுவாங்க. ஆனால் நாங்கள் இங்கே வந்துட்டு எல்லாருமே போகிறதுக்கு பைக் வச்சுருக்காங்க. நம்ம ஜிம்மின்னு சின்ன இவங்கள்ட்ட தான் எதுவுமே கிடையாது. இப்போ ஜிமின் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அதை பார்க்குறாங்க. இவர் எப்போலாம் வெளியே போகிறோம் அப்போ இதை எடுத்துகிட்டு போவார். கிராண்ட்ஃபா அந்த அதை நீங்கள் தொடச்சி வச்சிங்களா சொல்கிறாங்க. ஆமாம் நான் எப்போவுமே இப்போ தொடச்சி வச்சேன், வீட்டில் கூட அது பத்திரமா அழகாக நீட்டாக வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. ஆமாம் அழகாக இருக்குது சொல்கிறாங்க. சரி ஓகே எடுத்துகிட்டு போவா சொல்கிறாங்க. எடுத்துகிட்டு போப்பா சொல்கிறாங்க. இப்போ டே தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு, ஏன்னா டேக்கு இந்த மாதிரி ஜீப்பில் போகிறது ரொம்ப பிடிக்கும். இப்போ அந்த மெடிசன் பில்லை தான் வாங்கிக்கிறாங்க. நாளைக்கு நான் போகிறேன் எடுத்துகிட்டு போகிறேன் சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு போயிட்டு வந்து கொடுக்குறா சொல்கிறாங்க. அது உன் வண்டி நீ எடுத்துக்கோ சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜிமின் வந்து ஜீப் வந்து எடுத்து ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஏன்னா அது வந்து மலை பிரதேசம், அதனால் கொஞ்சம் பள்ளம் எல்லாம் இருக்கும். அது அழகாக ஏறி இறங்கும். அந்த ஜீப் ரொம்ப அழகாக இருக்கும். பிளாக் கலர் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் தான். நம்ம டே ஜிமின் ஏறி உட்காந்துக்கிறாங்க. பாய் சொல்லிட்டு அப்படியே அவங்க 2 பேருமே கிளம்புறாங்க. ஜிமின் ட்ரைவ் பண்ண நம்ம டே ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு இருக்காங்க. ஏன் ஜிமின் நம்ம எப்போ இதெல்லாம் ஓனாக வாங்குவோம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக நம்ம நினச்சதெல்லாம் வாங்குவோம், ஓகேவா. நம்ம நினச்ச மாதிரி நம்ம ஒரு வாழ்க்கையை வாழ்வோம். நம்ம ரொம்ப ஆடம்பரமாக வாழணும்னு ஆசை இல்லை, ஆனால் நம்மளும் ஒரு நல்ல லைஃப் வந்து லீட் பண்ணுவோம், ஓகேவா சொல்கிறாங்க. அதுக்காக கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஜிமின் நம்மளும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். எனக்கு என்ன ஆசைனா நம்ம வந்துட்டு ஒரு பெரிய ஃபேமிலியாக நம்ம எவ்வளோ தான் பெருசானாலும் நம்ம 4 பேர் ஒன்றா இருக்கணும். ஒரு பெரிய வீடு கட்டி அதில் வந்துட்டு நம்ம 4 பேர் ஒன்றா ஃபேமிலியாக ஒரு மாதிரி அழகாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. கண்டிப்பாக நடக்கும் டே அப்படி சொல்லிட்டு ஜிமினும் நம்ம டேட்ட சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. ஆனால் டேனால ஞாபகம் வச்சுக்கோ, யாரையும் அவசரத்துக்கு நம்பிடக்கூடாது. ஸோ புரியுதா சொல்கிறாங்க. எனக்கு புரியும் ஜிமின், நம்ம வந்துட்டு இவங்க வந்து நல்லா பேசுகிறாங்க, நீங்கள் எல்லாரும் கூட இருக்கனால தான் நான் உங்கள்கிட்ட தான் பேசுகிறேன் தவிர நான் தனியாக இருந்தாலும் இப்படி யாரையும் பேசணும் தெரியல சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் நான் டே எந்தளவுக்கு ஸ்ட்ராங்குன்னு சொல்லிட்டு. எல்லாரும் டேவை பார்த்தா குழந்த மாதிரி நினைப்பாங்க, ஆனால் டே எந்தளவுக்கு ஸ்ட்ராங்குன்னு எனக்கு மட்டும் தானே தெரியும் சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. ஆமாடா டே ரொம்ப போல்டு, ஆனால் வெளில காமிச்சிக்க மாட்டார், அவ்வளோதான். இப்போது நம்ம ஜிமின் 2 பேரும் வந்து ஜீப் வந்துட்டு இருக்காங்க. இப்போது நம்ம ஜெக பார்க்குறாங்க, எடுத்துகிட்டு வந்துட்டானோ சொல்லிட்டு எட்டி பார்க்குறாங்க. என்ன சொல்லி நம்ம காய் கேட்குறாரு. அதுவும் இல்லை ஜீப்பை சொல்கிறாங்க. ஜீப்பா அப்படி சுற்றி பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு பிளாக் கலர் ஜீப்பு ரொம்ப அழகாக வந்துட்டு நம்ம ஜிமின் ஓட்டிட்டு வந்துட்டுருக்காரு. இப்போ நம்ம ஜங்கும் கட்டி பார்க்குறாங்க. பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குது அந்த ஜீப்பு பார்க்குறதுக்கு, ரொம்ப அழகாக இருக்குது. இது சொல்கிறாங்க இந்த கிராமத்தில் ஜீப் கூட இருக்குது சொல்கிறாங்க. ஆமாம் இது ஒரே ஒரு ஜீப் தான் ஒரு வீட்டில் இருக்குது. அதே அந்த கிராண்ட்மா சொன்னாலும் அவங்க வீட்டில் சொல்கிறாங்க. அவங்க வீட்லேயே ஆமாம் அவங்க வாங்கி வச்சுருக்காங்க. எங்கன்னா போனால் நாங்கள் இதில் தான் போவோம் சொல்கிறாங்க. நாங்கள் 4 பேர் சம்டைம்ஸ் சேர்ந்து போவோம் நாங்கள் சிட்டிக்கு சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் நாங்கள் எப்போ ஒரு ஏராக போவோம், வருஷத்துக்கு ஒரு டைம் போவோம், அப்புறம் நாங்கள் 4 பேர் போவோம் சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே சொல்கிறாங்க. இப்போ எதுக்காக ஜிமின் எடுத்துக்கிறாங்க சொல்கிறாங்க. அவன் நாளைக்கு சிட்டிக்கு போகிறான் சொல்கிறாங்க. ஜவுக்கு சிட்டின்ற டைமுக்கு அடுத்து ஒரு மாதிரி இருக்குது. ஜிமின் மட்டும் போகிறான்னு சொல்கிறாங்க. ஜிமின் மட்டும் தான் போவான் சொல்கிறாங்க. அவருக்கு ரொம்ப ஆசை இருக்குது, நம்மளும் போகணுன்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. சரி இருந்தாலும் கேட்டால் எப்படி என்ன சொல்கிறதுன்னு தெரியும், அமைதியாக இருக்காரு. இப்போ ஃபைனலில் நம்ம ஜிமின் ஒன்று பட்டே இவங்க வந்து இறங்கிறாங்க. ஜின்னு சொல்கிறாங்க. சரிடா சொல்கிறாங்க, கொடுத்துருவோன்ட்டா சொல்லிட்டு அவரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க.
இப்போது நம்ம சுகா, ஜேகோப்பு இவங்களாம் என்ன பண்ணுறாங்கனாக்கா, ஜேகோப் என்ன பண்ணுறேன்னா, சரி ஓகே நீங்கள் ஒன்று கேட்டிங்களே சொல்கிறாங்க டிசைனிங் பண்ணுறது. ஆமாம் சொல்கிறாங்க, இங்கே வில்லேஜில் ஒருத்தவங்க இருக்காங்க, கொஞ்சம் ஒர்க்லாம் பண்ணுவாங்க, அவங்கள்ட்ட கூட்டிகிட்டு போவா சொல்கிறாங்க. சரி வாங்க சொல்லிட்டு இப்போ நம்ம ஜவுக்கு தவிர மற்றவங்களாம் போயிடறாங்க. ஜவுக்கா நீ வா சொல்லி காய் கூப்பிட்றாங்க, நான் வரேன் நீ போ அப்படி சொல்கிறாங்க. இப்போது இவங்கெல்லாம் போயிடுறாங்க. இப்போ காய் என்ன ஜவுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, சின்ன ஹேங் சொல்கிறாங்க சொல்லி ஜவுக்கு சொல்கிறாங்க, உங்களுக்கு பனானா மில்க் ஷேக் பண்ண தெரியுமா சொல்லி கேட்குறாங்க. பனானா மில்க் ஷேக்கா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க பனானா மில்க் ஷேக்னா மில்கில் வந்துட்டு பால் சக்கரை சேர்க்குறதா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க பண்ண தெரியுமா சொல்கிறாங்க. எனக்கு பண்ண தெரியுமா சொல்லி கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க, நீ என்ன குழந்தையா சொல்லி கேட்குறாங்க. ஏன் சொல்லி கேட்குறாங்க. இப்போ இல்லை அதெல்லாம் சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா நீ குழந்தையா சொல்லிட்டு நம்ம சின்ன கேட்குறாரு. ஏன் சொல்கிறாங்க, ஏன்டா நீ தானே ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் குடிப்பா அப்படி சொல்கிறாங்க. அப்படியா டேஸ்ட் சொல்லி அவங்க கேட்குறாங்க. சொல்கிறாங்க. ஜிமின் மட்டும் இது பேசாமல் அமைதியாக இருக்காரு. இப்போ சின்ன என்ன பண்ணுறாங்க, ஜிமின் நீ போய்ட்டு பனானா பறிச்சிட்டு வா, நான் போட்டு தரேன் சொல்கிறாங்க. இவங்க வீட்டுக்கு பண்ணி ஒரு பனானா அந்த இது இருக்குது. அவர் போயிட்டு அந்த மரத்துலேருந்து பனானா பறிச்சு எடுத்து கொடுக்குறாங்க. இந்தாங்க ஹேங் சொல்கிறாங்க. இப்போ நம்ம சின்ன என்ன பண்ணுறதா, சரி பனானா மில்க் ஷேக் போட்டுறா சொல்லிட்டு அவர் போயிட்டு போடுறாரு. இப்போ சின்ன டே பார்க்குறாங்க, எனக்கு ஸ்ட்ராபெரி சொல்கிறாங்க. போய்ட்டு அப்போ வாங்கிட்டு வா சொல்கிறாங்க. இங்கே ஒரு கார்டன் இருக்குடா, ஃப்ரூட்ஸ்க்குன்னு ஒரு கார்டன் இருக்குது. இந்த ஃப்ரூட்ஸ் கார்டன் போய் நான் வாங்கிட்டு வரேன் சொல்லிட்டு அவர் வந்து ஓடி போகிறாரு. ஸ்ட்ராபெரி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் ஓடி போயிட்டாரு. நம்ம டே இப்போ ஜிமின் நம்ம ஜவுக்கு மட்டும் தான் அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க. சின்ன உள்ளே போய்ட்டார் ஜூஸ் போடுறதுக்கு. இப்போ நம்ம ஜவுங்க பார்க்குறாங்க. ஓய் அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ நம்ம ஜிமின் பார்த்து முறைச்சி பார்க்குறாரு. என் பேர் இல்லை, என் பேர் ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. ஓகே ஜிமின், என்ன எனக்காக பனானா பறிச்சுட்டு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்கு ஒரு மாதிரி இருக்கிற உனக்காக பறிச்சிட்டு வரல, சின்ன ஹேங் கேட்டாங்க, அதான் பறிச்சுன்னு சொல்கிறாங்க. இல்லை உன் கையில் எது கொடுத்தாலும் நான் குடிப்பேன், அதுக்கு தான் கேட்டால் சொல்கிறாங்க. இப்போ அப்படியா என் கையில் எது கொடுத்தாலும் நீ குடிப்பேன் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லும்பா ஜங்கு சொல்கிறாங்க. ஓ அப்படியா சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு நம்ம ஜங்கு ஒரு பண்ணி ஃப்ளட் பண்ணிட்டு இருக்காரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்காமா, உங்கள் அண்ணாங்களாம் எதுக்கு வந்தாங்களோ அந்த ஒர்க்கு அதெல்லாம் பார்க்குறாங்க, நீங்கள் மட்டும் ஏன் எப்படி இருக்கா சொல்லி கேட்குறாங்க. ஏன் எப்படி இருக்கா சொல்லி ஜங்கு கேட்குறாங்க. நல்லா இல்லை பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷர்ட் ஓப்பன் பண்ணி காமிக்கிறாரு. ஆனால் உள்ள பனியன் போட்டிருக்காரு. ஷர்ட் ஓப்பன் பண்ணி காமிக்காச்சு. அவங்க ஜிம்முக்கு கோவம் வருது. இடியட் என்ன பண்ணுறா சொல்லி கேட்குறாங்க. இடியட்டா பேபி இடியட்னு சொல்லி நல்லா இருக்கு சொல்லிட்டாங்க. ஏன்னா பேபியா சொல்லி ஜிம்மின் பார்க்குறாங்க. அவர் கோவம் வருது. இங்கே பாரு ஜவுக்கு நீ ஒரு டைம் பேபின்னு கூப்பிட்டு உனக்கு கொண்டுடும் அப்படின்னு சொல்லி ஜிம்மின் சொல்கிறாங்க. இப்போ ஜவுங்க தான் கொண்டுடுவியா கொண்டுக்கோ அப்படி சொல்லி ஜவுங்க சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. இங்கே பாரு என்ன தெரியாமட்டு விளையாடாது அப்படி சொல்கிறாங்க. அப்படியா சொல்லிட்டு நம்ம ஜவுங்க கிட்ட வராங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இங்கே பாரு தள்ளி போக சொல்கிறாங்க. சின்ன ஹேங் வந்து போகிறாங்க, தள்ளி போக சொல்கிறாங்க. ஓ சின்ன ஹேங் வந்து தான் தள்ளி போக சொல்கிறியா, நான் கூட எனக்கு கிட்ட வர பிடிக்கலையோன்னு நினச்சேன் சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜவுக்கு எதுவுமே சொல்ல போது க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஒரு மாதிரி இருக்குங்க. பாரு இங்கே வந்துட்டு என்ன ப்ளே பாய் மாதிரி ப்ளே பண்ணலான்னு நினச்சி சொல்கிறாங்க. ஜவுக்கு ஒரு மாதிரி என்ன ப்ளே பாயா சொல்கிறாங்க. ஆமாம் சத்திலேருந்து வருவீங்க ப்ளே பண்ணிட்டு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்ல. ஜவுக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. பாரு நான் அந்த மாதிரி பசங்க கிடையாது சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. ஜங்கோட ஃபேஸ் இப்படி சேஞ்ச் ஆகுது. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஓகே நார்மலாக சொன்னேன், ஜஸ்ட் அந்த மாதிரி ஃப்ளட் பண்ண மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு பிடிச்சவங்க கூட ஃப்ளட் பண்ணே தவிர நான் எல்லாத்தையும் ஃப்ளட் பண்ணிட்டு தெரிய மாட்டேன் சொல்லி ஜங்க் சொல்கிறாங்க. சரி ஜிம்மின் ஜங்கு அமைதியாகிறாங்க எதுவுமே சொல்லாமல். இப்போ நம்ம சின்ன தான் அந்த மில்க் ஷேக்கை போட்டு வச்சுட்டு எங்கள் பாருடா இப்போ குடிச்சா நல்லா இருக்காது, கொஞ்சம் சில்லு நான் கூட ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன் அப்புறமா எடுத்துக்கோ சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் போய்ட்டு கீரையெல்லாம் பறிச்சிட்டு வரேன் சொல்கிறாங்க. கீரை யாருக்கு சின்ன ஹேங் நான் வரேன் சொல்கிறாங்க. டே நீ வந்துட்டு யார்கிட்ட பார்த்துப்பா, அந்த பையன் அங்கே அவன் போயிருக்கான், அவன் ஸ்ட்ராபெரி வந்துட்டு வாங்க போயிருக்கான், நான் இல்லை அதை போயிட்டு உருவாக்க போயிருக்கான்னு தெரியாது, போயிட்டு அந்த கார்டனோட பாதி ஸ்ட்ராபெரி சாப்பிட்டு தானே வருவான் சொல்லிட்டு நம்ம சின்ன சொல்கிறாரு. நம்ம ஜிம்மின் பார்க்குறாங்க. ஆமாம் நான் போயிருக்கோம் டே கூட சொல்கிறாங்க. சரி விட்டு நீ இந்த ஹோட்டல் பார்த்துக்கோ நான் வந்து சொல்கிறாங்க. இப்போது சின்ன சொல்கிறாரு. ஜங்கு கொஞ்சம் நேரத்தில் அது வந்து சில்லுன்னு ஆகிடும், அதுக்கப்புறம் எடுத்து குடிச்சிக்கோ சொல்கிறாங்க. ஓகே அங்கே நீ மட்டும் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடாரு. இப்போது சின்ன கிளம்பி போக ஜிம்மின்னு ஜங்கு மட்டும் தான் இருக்காங்க. ஜங்கு ஒரு ஜிம்மின் பார்த்துருக்காங்க. எதுக்கு அப்படி பார்க்குறா சொல்லி கேட்குறாங்க. இல்லை சும்மா தான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மின் பார்க்குறாங்க. இந்த ஸ்ட்ராபெரி இந்த மில்க் ஷேக் எப்போ கூலிங் ஆகும் சொல்கிறாங்க. இப்போ எடுத்து தரவா குடிச்சிட்டியா சொல்கிறாங்க. நல்லாவே இருக்காது அப்படி ஜங்கு சொல்கிறாங்க. சரி ஜிம்மின் அமைதியாக இருக்காங்க. இப்போ ஜிம்மின் பார்த்துருக்காங்க. சரி எவ்வளோ நேரம் தான் அப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவரும் அவங்களோட புக்ஸை ரீட் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஜங்கு வந்து பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. ஜிம்மினே வச்சுக்கணும் வாங்க பார்த்துருக்காங்க. இப்போ எதுக்காக நான் பார்த்துட்டு இருக்கா சொல்லிட்டு ஜிம்மின் தான் அப்படி புக்கை பார்த்துட்டு கேட்டிருக்காங்க. என் கண்ணு எங்கனாலும் பார்ப்போம் சொல்கிறாங்க. உன் கண்ணு எங்கனாலும் பார்ப்பேன் சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் என்ன பண்ணுறாரு. ஒரு ஃபிங்கர் சொல்லிட்டு ஜிம்மின் ஜங்கு கூட ஐஸ்கிரீம் எடுத்து போயிடாரு. ஜங்கு டக்குன்னு பயந்துறாரு. ஏன் எப்படி சொல்கிறாங்க. பின்ன கண்ணு எங்கனாலும் பார்க்குமா, பார்க்குற கண்ணை தூண்டி எடுத்துருவோம் சொல்லிட்டு ஜிம்மின் சொல்ல. ஜங்கு பார்க்குறாங்க. மற்ற ஹேங்கெலாம் எவ்வளோ சாஃப்டாக எப்படி இருக்காங்க, நீ மட்டும் ஏன் எப்படி இருக்கா சொல்லி கேட்குறாங்க. அப்படியே எனக்கு ஹேங் வேணா கூப்பிடுங்க அப்படி இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு ஜிம்மின் சொல்ல. ஜங்கு ஒரு பொறைய எடுத்துன்னா ஹேங்க சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. நீ ஒன்று என்னோட சின்ன பையன் சொல்கிறாங்க தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு கேட்டேன் சொல்கிறாங்க. ஜங்கு வந்து கேட்ட தப்பு தான் அப்படி சொல்லி அவர் பார்த்துட்டு இருக்காரு. அப்படி அந்த சைடு பார்த்தாலும் நம்ம ஜேகோப்பு, சுகா, நம்ம ஆரம்பு, அதுக்கப்புறம் காய் 4 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஃபன்னாக பேசிட்டு இருக்காங்க. 4 பேர் நல்லா ஒரு மாதிரி ஜாலியாக பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. ஜேகோப்பு இந்த கிராமத்தோட எல்லாத்த பற்றி சொல்லிட்டு இருக்காரு. நம்ம காய்க்கு ஜேகோப்பை பார்க்கும்போது அப்படியே வந்துட்டு என்னன்னா ரொம்ப ஹார்ட் பீட்லாம் ரொம்ப ரைஸ்ட் ஆகுது. ஏன்னே தெரியல அவருக்கு. தப்பு காய் அப்படி பண்ணக்கூடாது நம்பிச்சிருக்காங்க சொல்லியிருக்காங்க. தப்பு இங்கே பாரு நம்மளுக்கு அந்த மியா வேணாம், இருந்தாலும் நம்ம இதெல்லாம் பார்த்து பண்ணக்கூடாது தப்பு சரியா. அந்த பையன்லாம் நல்லா ட்ரீமோடு இருக்கா, நம்மள மாதிரி கிடையாது சரியா. நம்மளுக்கு ஒரு ட்ரீம் இருந்துச்சு, அதெல்லாம் என்றைக்கும் வந்துட்டு நம்ம ரெக்கையை உடச்சி போட்டாங்க. நம்ம இனிமேல் அதெல்லாம் வந்துட்டு அந்த ட்ரீமில் கனவு காண முடியாது. நம்ம பாட்டுக்கு நம்ம மூட்டு வேலை இருப்போம்
தேவையில்லாமல் நம்ம வீட்டில் வேணால் கிராண்ட்பாவும் எதை எடுத்து பேசிடுவோம். அதுக்காக நம்ம எல்லா விஷயத்துலையும் அப்பாவை பேச்சு மாதிரி பண்ண முடியுமா? எல்லோரும் ஜங்கா மாதிரி இருக்க முடியுமா சொல்லிட்டு நம்ம காய் நினைக்கிறாரு. எதுக்கு எனக்கு இந்த ஹோபி பார்த்தா இப்படி படப்பட நடிச்சுக்குது ஹார்ட்டு சொல்லிட்டு நம்ம காய் தான் ஒரு மாதிரி பார்க்குறாரு. இதுக்கு இப்போ இதுதான் நம்ம ஜங்க் சொல்லுவானா, பட்டர்ஃப்ளைஸ் பறக்குது சொல்லிட்டு உண்மையாக என்னோடய ஸ்டொமக்கில் பட்டர்ஃப்ளைஸ் பறக்குது போலியே சொல்லிட்டு காய் நினைக்கிறாரு. இப்போ சுகா நம்ம ஜெகோ 3 பேர் மாதிரி பேசிட்டு வந்திருக்காங்க. ஜெகோப்படியே ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நம்ம காய் பார்க்குறாரு. அப்படியே அவரே அறியாமல் ரசித்து பார்த்துருக்காரு. அவர் சிரிக்கிறது பேச சொல்லிட்டு என்ன அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு ஐயோ சரி பொண்ணே போதும் போலையே, இந்த உலகத்தோட மொத்த சொத்தை அவன் இந்த உலகத்தையும் அவன் காலுக்கு கீழே வச்சிடலாம் போலையே சொல்லிட்டு நம்ம காய் பார்த்துட்டு வந்துட்டுருக்காரு. என்ன மனசு இது, என்ன மைண்ட் இது, என்ன யோசிக்குது சொல்லிட்டு அவரே வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாரு. முடியல. ஜெகோ பார்த்துக்கிட்டே இருக்கும் பாட்டுக்கு அவர் பார்த்துட்ருக்காரு. இந்த பக்கம் நம்ம சின்ன வெஜிடபிள் கீரை பறிக்க போனவர் அங்கே போயிட்டாரு. நம்ம ஜிமின் தான் அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. சரி ஓகே நான் போய்ட்டு எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் உள்ள போகிறாங்க. ஜிமின் போய்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா மில்க் ஷேக் வேணும் சொல்லிட்டு இனிமேல் என்கிட்ட நீ ஃப்ளட் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா மில்க் ஷேக் எடுத்து பார்க்குறாரு. இது எப்படி இருக்கட்டும் அப்படின்னு என்ன பண்ணுறாருன்னா பார்க்குறாரு பக்கத்தில் ஒரு மோர் இருக்குது. அவர் என்ன பண்ணுறாரு எடுத்துகிட்டு நிறைய உப்பு மிக்ஸ் பண்ணிடுறாரு. மிக்ஸ் பண்ணி பார்த்தா வாயில் வச்சா ஒரு உப்பு வாயில் வைக்க முடியல. என் கையால் எது கொடுத்தாரு குடிப்பியோ இந்த இதை குடி சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா அது மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஜங்குக்கு இந்தா சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே ரெடி ஆகிட்ட சொல்கிறாங்க. ரெடி ஆகிட்ட சொல்கிறாங்க. ஏன்னா மோர் ஃப்ரிட்ஜ்லேயே இருந்ததுனால சில்லுன்னு இருக்குது. அவர் என்ன அந்த கிளாஸ் தான் எப்படின்னா அதுவுமே ஒரு இதில் தானே இருந்திருக்கும். எப்படி ஒரு மில்க் ஷேக் பண்ணுறது தான் அந்த பட்டர் மில்க்கு நம்ம சின்ன வந்து வச்சுருப்பாரு. ஜிம்மில் அதில் மிக்ஸ் உப்பு மட்டும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காரு. ரொம்ப அதிகம் உப்பு போட்டார். இப்போ நம்ம ஜிம்மில் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்க நம்ம ஜங்கு என்ன பண்ணுறாங்கன்னா வாங்கிக்கிறாங்க. அவர் ஜிம்மில் ஹேண்டர் கொடுக்குற அளவுக்கு ரொம்ப ஹாப்பியாக வேறு இருக்குது. குடிக்க சொல்லிட்டு வாயில் வைக்கிறாரு. ஃபர்ஸ்ட்டு ட்ராப் வச்சதுமே அவ்வளோதான் ஒரு ஃபேஸை சேஞ்சஸ் ஆகிடுது. ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்மில் அப்படி ஒரு ஈவில் பார்த்துட்டு இருக்காரு. ஸ்மைல் பண்ணுறாரு. நீ தானே சொன்னேன் என் கையால் பாயசம் கொடுத்தா கூட குடிப்பேன்னு சொல்லிட்டு குடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின்னு சொல்ல ஜங்குக்கு கொஞ்சம் கூட யோசிக்க அம்மா அவரோட கண் அப்படி ஜிம்மோட கண்ணே பார்த்துட்டு இருக்கு. ஜங்கோட மனசு நினைக்கிறேன் என்ன நினச்சேன் பற்றி நான் ப்ளே பாய் நினச்சேன் இல்லை என்னை பற்றி என்ன நினச்சேன் சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அவ்வளோ உப்பு கறிக்குது. அது கொஞ்சம் கூட கேர் பண்ணாமல் அப்படி குடிக்க முடியல. அப்படி குடிக்கிறாரு. ஜிமினிக்கு ஷாக் ஆகிடுது. பார்க்குறாரு அப்படி சொல்கிறாங்க. ஜங்கு எதுவுமே சொல்லாமல் அப்படி மொத்தமாக குடிச்சிட்டு அதை அப்படி தூக்கி போட்டு நான் யார் கூட விளையாட்ட ப்ளே பண்ண மாட்டேன் அப்படி சொல்லிட்டு இவன் ரியலாக கூட நான் ப்ளே பண்ண மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அது ஃபீலிங்ஸோட சொல்லிட்டு ஜங்கு சொல்லிட்டு பேஞ்சு போக ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. என்ன சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்குது. ஏன் குடித்தான் இல்லை நான் கலந்துருக்கேன்னு தெரிஞ்சு தூக்கி போட்டிருக்கான்ல எதுக்கு அப்படி பண்ணான்னு சொல்லிட்டு விளையாட்ட தான் பண்ண சொல்லிட்டு ஜிமினை ஒரு மாதிரி பார்க்குறாரு. இப்போது அவர் கூட கில்ட்டியாக ஃபீல் ஆகுது. ஜங்குக்கு அப்படி கூப்பிட்றாங்க. ஜங்கு எதுவுமே காதலி வாங்கல. அவர் பாட்டுக்கு அங்கே போயிடாரு. அவரோட அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்குள்ளே அங்கே போயிடாரு. ஜிமினுக்கு அது ஒரு மாதிரி கில்ட்டியாக ஆகிடுது. என்ன பண்ணிட்டு ஜிமின் ஏன் இப்படி பண்ணலாம் சொல்லிட்டு ஜிமினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கா. இப்போ நம்ம டே தான் ரொம்ப ஹாப்பியாக ஜிமினுக்கு பாருன்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோ ஸ்ட்ராபெரி இருக்குது இங்கே பாருன்னு சொல்லிட்டு அவர் அந்த டிஷர்ட் ஃபுல்லாக அப்படியே எடுத்துகிட்டு வர்றாரு. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. டே அப்படி சொல்கிறாங்க. என்ன அப்படி சொல்லி கேட்குறாங்க. அது ஒன்று சொல்கிறாங்க. இந்த எனக்கு போட்டு தான் சொல்லி கேட்குறாங்க. இல்லை டே நீ போட்டு சொல்லணும் எனக்கு போட்டு கூட சொல்லிட்டு ரொம்ப அப்படியே பிடிக்கிறாரு. சரி கூட சொல்லிட்டு அவரும் அந்த ஸ்ட்ராபெரி வாங்கிட்டு போயிட்டாங்க. மில்க் இருக்குது அதை எடுத்து போட்டு கொடுக்குறாரு. இந்த கட்டியே சொல்லிட்டாங்க. ஜிட்டே ரொம்ப ஹாப்பி குடிக்கிறாங்க. சூப்பராக இருக்குது சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பி குடிச்சிருக்காங்க. இப்போ ஜின்னு வந்துட்டாரு. ஜிமின்னு சொல்கிறாங்க. ஹேங் சொல்கிறாங்க. இந்த எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறா சொல்கிறாங்க. ஜிமின்னு அப்படியே வந்துட்டு என்னன்னா ஜங்கு கொடுத்து அந்த ஞாபகத்தை வந்துட்டு அந்த கீரை கட் பண்ணிட்டே இருக்கா. சடனாக ஒரு ஹேண்டை கட் பண்ணி விட்டுறாரு. அம்மா சொல்கிறாங்க என்னாச்சு சொல்லிட்டு கேட்குறாங்க. பார்த்தா ஜிம்மில் ஹேண்டில் பிளட் போயிட்டு கட்டி என்னடா எந்த கவனத்தோட வேலை செஞ்சுட்டு இருக்கா சொல்கிறாங்க. அது ஹேங் சொல்கிறாங்க. இங்கே வா சொல்லிட்டு ஹேண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பேண்டேட் எடுத்து விட்டுறாரு. எதுக்குடா சொல்லி கூட நானே கட் பண்ணிக்கிறேன் எந்த ஞாபகத்தில் இருக்குது சொல்லிட்டு அவரே வந்து வெஜிடபிள் கட் பண்ணிக்கிறாங்க. ஜங்கு டே பார்க்குறாங்க. ஜிமின் ஹரி ஓகே சொல்லி கேட்குறாங்க. அது டே சொல்கிறாங்க. நீ ஓகேவா இல்லை சொல்லி கேட்குறாங்க. நான் ஓகே தான் டே சொல்லிட்டு ஜிமின் அமைதியாக சொல்ல ஒன்றும் இல்லாமல் சொல்லிடுறாரு. இந்த பக்கம் ஜங்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கு உடம்புல ஒரு மாதிரி இருக்குது. அவருக்கு த்ரோட்டில் எரியுது. அவர் எப்படி சொல்கிறது தெரியல. ஸ்கின்னெல்லாம் ஒரு மாதிரி சேஞ்சஸ் ஆகுது. இப்போ ஜங்குக்கு தான் என்ன பண்ணுறது எங்கே இருக்குது சொல்லிட்டு அந்த மெடிசன் எங்கேயுமே காணும். இப்போ டேரெக்டாக அவர் வந்து தேட்டே இருக்காரு. காயும் எங்கே போச்சு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்காரு. பார்த்துட்டு முடியல சொல்லிட்டு எரியுது. தண்ணியில் நிறைய குடிக்கிறாரு. அப்படியுமே அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. எரியுது த்ரோட்டில் எரிஞ்சிட்ருக்கு. அப்புறம் ஒரு மாதிரி வாமிட்டாக பண்ணிட்டு இருக்காரு. வாமிட் பண்ணிட்டு அப்படி டயர்டாகி படுத்துறாரு. இந்த பக்கம் ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏங்க நான் வீட்டுக்கு போகிறோம் சொல்லிட்டாங்க. சரி போ சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே படுத்துறாரு. இருக்கு ஏன்னு தெரியல ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஜங்கு சொல்லிட்டு போன வேர்ட்ஸ் ஒரு மாதிரி காயப்படுத்துச்சு அவருக்கு. ஒரு மாதிரி நம்ம பண்ணி தப்போ சொல்லிட்டு ஒரு பர்சன் கூட ஃபுட்டு விஷயத்தை மட்டும் விளையாடவே கூடாது. ரொம்ப தப்பு. நம்மளுக்கு பிடிக்காதவங்கள இருந்தால் கூட அவங்க சாப்பிட்றப்ப எந்திரிக்க சொல்கிறது இல்லை அவங்க பிடிக்காத ஃபுட்டை வந்து பரிமாறுறது ரொம்ப தப்பாச்சு. ஜிமினி ஏன் ஜிமினி பண்ண சொல்லிட்டு அவரே திட்டிக்கிறாரு. இப்போ இவங்கெல்லாம் இப்போ ஆல்மோஸ்ட் ஈவினிங் ஆகிடுது. அவங்க அப்போ போனவர் தான் வெளியே வரல. அப்படியே வந்து படுத்துட்டாரு. இந்த பக்கம் இவங்க எல்லாம் ரிட்டன் ஆகிட்டாங்க. தேங்க்ஸ் ஹோப் அவங்க வந்து ரொம்ப அழகாக வந்துட்டு ஒர்க் பண்ணி தருவாங்க எனக்கு நம்பிக்கை இருக்க சொல்லிட்டாங்க. ஓகே இட்ஸ் ஓகே சொல்லிட்டு அவரும் வந்துட்டு அவர் வீட்டுக்கு போயிடாரு. இவங்க 3 பேர் வராங்க. வந்து பார்க்குறாங்க. ஜங்கு எங்கே இருக்கா சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இப்போ காய் வராரு. வந்து பார்த்தா ஜங்கு அப்படி ஷிவர் ஆகிட்டு இருக்காரு. ஜங்குக்கு சொல்லிக்கிட்டு வந்து பார்த்தா ஜங்கோட ஃபேஸில் ஒரு ரெடிஷாக இருக்குது. ஜங்குக்கு என்னாச்சும் உனக்கு சொல்லி கேட்குறாங்க. அதான் சொல்கிறாங்க காய் மெடிசன் சொல்கிறாங்க. மெடிசன் டே என்ன பண்ண சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம நம்பின்னு பார்க்குறாங்க. இங்கே பாரு என்ன பட்டர் மில்க் குடிச்சா சொல்லி கேட்குறாங்க. அதான் நம்ம ஜங்குக்கு வந்துட்டு மோர் ஒத்துக்காது. ஓகேவா மோர் வந்து அலர்ஜி ஆகுது. அதுவும் இவ்வளோ சால்ட்டை போட கொடுத்தது அவருக்கு ரொம்ப ஹெவி அலர்ஜி ஆகிட்டு அவர் பார்க்குற சுகர் பார்க்குறாங்க. என்னாச்சு சொல்லிக்கிட்டே வராங்க. வந்து பார்த்தா அவருக்கு அவங்க 3 பேருக்கு கஷ்டமாக போயிடுச்சு. அவங்க கூட அந்த சுச்சுவேஷன் பார்க்கும்போது எங்கள் மெடிசன் சொல்கிறாங்க. காய் கிட்ட தான் மெடிசன் எப்போ
இருக்கு. அது யாரா சொல்கிறாங்க, அம்மா வரும்போது கொடுத்து விட்டாங்க, தெரிஞ்சு தெரியாம சாப்பிட்டா இந்த மாதிரி கூட சொல்லிட்டு அப்போ பார்க்குறாங்க அந்த மெடிசன் இருக்குது, இந்த எடுத்து போட சொல்கிறாங்க. அந்த மெடிசன் கொடுத்துட்டு ஒரு ஃபீவர் டேப்லெட்டே கொடுக்குறாங்க, போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஒரு மாதிரி எடுத்து என்னாச்சுரா எப்படி குடிச்சா சொல்கிறாங்க, இல்லை எனக்கு தெரியாமல் சொல்கிறாங்க. சின்ன என் வந்துட்டு ஜூஸ் போட்டு வச்சுருந்தாங்களா, மில்க் ஷேக் இருக்கிற இடத்துல வந்து பக்கத்தில் அந்த பட்டர் மில்க் இருக்குது, தெரியாமல் எடுத்து குடிச்சிட்டான்னு சொல்கிறாங்க. பார்த்து கொடுக்க மாட்டியா, உனக்கு அதெல்லாம் ஒத்துக்காதுல சொல்லிட்டு வச்சு சுகா தான் திட்டுறாரு. பாரு எவ்வளோ ஃபீவராக இருக்குது சொல்லிட்டு 3 பேரும் துடிச்சு போயிடறாங்க அவங்க தம்பி கொண்டுனதும். இப்போது நம்ம சின்ன பார்க்குறாங்க என்னாச்சு, இவங்க 4 பேரும் அந்த ஜங்க் வந்து மாறிங்க மதியம் போனால் அதுக்கப்புறம் அவனை காணும். அதுக்கப்புறம் இவங்க 4 பேரும் இப்படியே இருந்துட்டாங்க. ஈவினிங் வரை காஃபியோட குடிப்பாங்க. வரவே சொல்லிட்டு இப்போ டைம் ஒரு 6 o'clock இருக்கும். அங்கே இரு நான் போய் பார்த்துட்டு சொல்லிட்டு காஃபி போட்டு எடுத்துக்கிட்டு இங்கே வராரு. நம்ஜோன் அப்படி சொல்லி கூப்பிட்றாரு. இப்போ நம்ஜோன் இவங்க எல்லாரும் 3 பேர் ரொம்ப ஒரேடாக உட்காந்துருக்காங்க. இப்போ வந்துட்டு சுகா தான் வாங்க ஜென் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜென் உள்ள போகிறாரு. என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பார்த்தா ஜங்க் அப்படின்னு தூங்கிட்டு இருக்காரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்க கூட ஃபேஸில் ஒரு மாதிரி இருக்கா, என்னாச்சு நம்ஜோன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இவன் ஒரு மிஸ்டேக் பண்ணா சொல்கிறாங்க. மிஸ்டேக் என்ன பண்ண சொல்லி கேட்குறாங்க. அவனுக்கு பட்டர் மில்க் ஆக்சுவலாக ஒத்துக்காது, அலர்ஜி சொல்கிறாங்க. அலர்ஜியாக சொல்கிறாங்க. சரி அது எதுக்கு அவங்க குடிச்சா சொல்கிறாங்க. இல்லை உங்கள் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சாமே மில்க் ஷேக்கு பக்கத்தில் அது இருந்துச்சாமா, தெரியாம மட்டும் குடிச்சிட்டானா சொல்கிறாங்க. என்னதுக்கு அது குடிச்சதுக்காக இவ்வளோ அலர்ஜி ஆமாம் சொல்கிறாங்க. ரொம்ப ஒரு மாதிரி டயர்ட் ஆகிட்டான் அப்படி சொல்கிறாங்க. அது வாமிட்லாம் பண்ணியிருப்பாங்க கூட சொல்கிறாங்க. பட்டர் மில்க் வாமிட்டாக ஒரு மாதிரி இல்லை அவனுக்கு அலர்ஜி அதனால தான் சொல்கிறாங்க. அப்படியே சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. சரின்ட்டு நம்ம ஜின்னும் சரி ஓகே ஒன்றும் இல்லை சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா இப்போ காஃபி வந்து நீங்கள் குடிங்க சொல்லிட்டு 3 பேர் கொடுக்குறாங்க. சரியாயிடும் டேப்லெட்லாம் கொடுத்துருக்கோம். ஒரு 2-3 hours போனால் சரியாயிடும். ஏன்னா ஃபீவர் வந்துட்டு சொல்கிறாங்க. ஃபீவர் ஆகுதுக்கு ஆமாம் சரி ஓகே கிளைமேட் இருந்தாலும் அப்படி இருக்கும் சரியாயிடும் சொல்லிட்டு இவங்கெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. இவங்க 3 பேரும் ஜங்க் மேலே அந்த கேரிங் இருக்கிறத பார்க்க ரொம்ப சின்னக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. உங்களுக்கு தம்பி ரொம்ப பிடிக்கும். ஆமாம் எங்கள் 3 பேருக்கும் ரொம்ப செல்லம். இவன் என்ன பண்ணால் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். ரொம்ப தைரியமாக இருப்பானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் 3 பேரும் இருப்போம். ஆனால் இவன் அளவுக்கு நாங்கள் இல்லை. ரொம்ப திருத்துன்னு இருப்பான். பார்க்குறதா அப்படி இருப்பான். அப்படி மாதிரி இப்படிலாம் போட்டு. ஆனால் அவன் உண்மையாக சொல்லலாம் அவன் மனசு மாதிரி எங்கள் யாருக்குமே கிடையாது. ரொம்ப குழந்த மாதிரி இருப்பான் சொல்கிறாங்க. அப்படியே அதுக்கு ஆமாம் சொல்கிறாங்க. சின்ன கேட்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த பக்கம் சின்னதாக சரி ஓகே நீங்கள் குடிக்க நைட்டு நான் டின்னர் குக் பண்ணி நானே இங்கே எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் அங்கே வர வேணா சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே ஏன்னா ஜங்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க நீங்கள் பார்த்துக்கோங்க சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு அவர் வந்துடுறாரு. இந்த பக்கம் சின்ன வந்துங்க சொல்ல டேக்கு ஒரு மாதிரி என்ன ஜங்குக்கு உடம்பு சரியா சொல்லிட்டு டேவும் போய் பார்க்குறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கு அப்படி பார்த்துட்டு பார்க்குறாங்க. ஜங்கு ஃபீவராக இருக்குது. ஜங்கு டே ஒரேடாக பார்க்க பட் சுகா பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை டே பயப்படாத சரியாட சொல்கிறாங்க. ஐயோ பார்த்து குடிச்சிருந்துருக்கலாம்ல, நான் கரெக்டாக எடுத்துகிட்டு கொடுத்துருப்பேன். ஜங்குக்கு பார்க்காம குடிச்சிட்டாங்களா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவும் ரொம்ப கவலை இருக்காங்க. நம்ம சுகா டேக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசுகிறாங்க. அவங்க 2 பேரும் நார்மலாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜேகோப்புக்கு தெரிய வருது. ஜேகோ பார்க்குறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. ஹேங் சொல்கிறாங்க. பாரு ஜங்குக்கு உடம்பு சரியில்லையாமா போய் பார்த்துட்டு சொல்கிறாங்க. என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. அது அவனுக்கு எதுவும் மோர் ஒத்துக்காதான்னு சொல்கிறாங்க. ஜிவனுக்கு ஒரு மாதிரி என்னதுக்காமா அவனுக்கு மோர் ஒத்துக்காதாமா, தெரியாமல் குடிச்சிட்டானாமா, அது குடிச்சதுனால அவனுக்கு வந்து ஃபீவரே வந்துருச்சு சொல்கிறாங்க. அலர்ஜி ஃபீவர் சொல்கிறாங்க. அது கேட்குற ஜிம்னுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன சொல்கிறீங்க ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் சரி ஓகே சொல்லிட்டு வந்து பார்க்கலாம் சொல்லிட்டு ஜேக கூட வராங்க. வா நம்ம சின்ன நம்ம டேலாம் போய் பார்த்துட்டாங்க, நம்ம போய் பார்த்துட்டு வருவோம், எவ்வளோ நல்லா பழகுறாங்க சொல்கிறாங்க. சரின்ட்டு இவங்க 2 பேரும் போகிறாங்க. போயிட்டு பார்த்தா நம்ம காய் தான் ஜெகு பார்க்குறாங்க. ஜெகு பார்த்ததும் காய் ஃபேஸ் சேடாக இருக்குது பார்க்கா. காய் யார் ஓகே சொல்லிட்டு நம்ம ஜெகு கேட்குறாங்க. என்ன எப்படி ஓகேவா இருக்குது என் தம்பி ஒரு மாதிரி இங்கே பாருங்க இந்த மாதிரி ஆகிட்டா சொல்கிறாங்க. இவனுக்கு அவசரம் அந்த பையனுக்கு எதை பார்த்தாலும் கொஞ்சம் பார்த்து குடிச்சிருக்க கூடாது சொல்லிட்டு நம்ம காய் தான் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. நம்ம ஜங்கு பற்றி நம்ம ஜெகு போட்டால் சரி ஒன்றும் இல்லை காய் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இப்போ நான் வந்து பார்த்துட்டு வரேன் சொல்லிட்டு உள்ள போகிறாரு. ஜிமின் அப்படின்ட்டு ஜெகு பின்னாடியே போகிறாங்க. போய் நின்றுட்டு இருக்காங்க. இங்கே நம்ஜுனு சுகா 2 பேரும் வந்துட்டே இருக்காங்களா, அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்காங்க. இவங்களும் வெளில பேசிட்டு இருக்காங்க. உள்ளே போயிட்டு இவங்க 2 பேர் பார்க்குறாங்க. இப்போ ஜெகு தான் தொட்டு பார்க்குறாங்க. லைட்டாக கொஞ்சம் இப்போ பெட்டராக இருக்கும் போல ஃபீவர் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம்னுக்கு அது பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃபேஸில் அங்கங்கே ஒரு மாதிரி ரெட்டிஷாக இருக்குது. அது பார்க்க ஒரு மாதிரி பாவமாக இருக்குது. நான் தப்பு பண்ணிட்டேன் நான் சொல்லி கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாரு. இப்போ நம்ம ஜெகப் பண்ண பண்ணுறாங்கன்னா சரி ஓகே நம்ம போகலாமா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் வந்துட்டு நான் பார்க்கவா சொல்லி கேட்குறாங்க. என்னத்தை பார்க்க போகிறா சொல்கிறாங்க. இல்லை பக்கத்துலேருந்து பார்க்கட்டா சொல்லி கேட்குறாங்க. சரி 2 நிமிஷம் பார்த்துட்டு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இவனுக்கு ஆகவே ஆகுது அவனா இப்போ இப்படி கேட்குறான்னு சொல்லிட்டு சரி அவர் உள்ள போயிடுறாரு. இந்த பக்கம் நம்ம அவங்க ஜிமின் என்ன பண்ணுறாங்கன்னா ஜங்கு கூட ஹேண்டை பிடிக்கிறாங்க. சாரி இப்படி நான் பண்ணியிருக்கக்கூடாது, எனக்கு நான் இது விளையாட்ட பண்ணிட்டேன் சாரி ஜங்கு சொல்லிட்டு நம்ம ஜிமின் ஒரு மாதிரி பாவமாக ஜங்கு கிட்ட சாரி கேட்கா. ஜங்கு அப்படி ஐஸ் ஓப்பன் பண்ணிடுறாரு. ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம ஜிமினை ஜங்கு பார்க்க ஷாக்காக எடுத்து ஜங்குக்கு சொல்கிறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது ஏன் இப்படி பண்ண சொல்லி கேட்குறாங்க. அது சாரி சொல்கிறாங்க. நீ என்கிட்ட சொல்லிட்டு ஃப்ளட் பண்ணுறன்ற பேர் அதனால தான் சொல்கிறாங்க. நீ என்னப்பா தப்பாக நினைக்கிறா சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஐம் சாரி சொல்லிட்டு ரொம்ப ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது கஷ்டமாக இருக்குது. இப்படி இவரோட இந்த மாதிரி சுச்சுவேஷன் பார்க்க அவர் பார்க்குறாரு. நான் உன்னை மன்னிக்கணுமா சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. என்னதுக்கு நான் உன்னை மன்னிக்கணுமா சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் சொல்லி கேட்குறாங்க. ஜங்குக்கு எதுவுமே பண்ணாமல் அப்படி ஜிமின் பிடிச்சி பக்கத்தில் இழுக்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கு பார்க்குறாங்க. இப்போ கரெக்டாக ஜிமின் போயிட்டு அவருடைய அப்படின்னா ஜிமின் வந்துட்டு ஜங்கோட மேலே அப்படியே இப்படி பக்கத்தில் உட்காந்துருப்பாரு. அவர் இழுத்த ஃபோர்ஸில் அவர் லிப்பும் நம்ம ஜங்கோட லிப்பு போய் அட்டாச் ஆகுது. அவர் எதுவுமே சொல்லாமல் அப்படியே கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஜங்கு வந்து ஃபீவராக இருக்குது. சேம் டைம் ஜிமினை கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஜிமினுக்கு என்ன நடக்கிறதுல அப்படி ஃப்ரீஸ் ஆயிடுறாரு. அவருக்கு எதுவுமே பண்ண தோணல. அவருக்கு அவ்வளோ ஃபீவர் இருக்குது. அப்படி எதுவுமே வந்துட்டு நம்ம ஜிமின் வந்து டீப்பாக கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த கிஸ் பண்ணிட்டு அப்படியே ஜிமின் பார்க்குறாங்க. ஒரு கண்ணில் ஒரு மாதிரி இருக்குது பயம் என்னென்னமோ இருக்குது. ஆனால் ஜங்குக்கு அப்படியே டீப்பாக கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவங்களும் வெளில பேசிட்டு இருக்காங்க. எதுவுமே உங்களுக்கு தெரியல. இங்கே நம்ம ஜங்கு தான் கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு இப்போ வந்து கிஸ் வந்து ஸ்டாப்
பண்ணிட்டு நம்ம ஜிமினை பார்க்குறாரு. ஜிமின் அப்படி இருக்காரு. ஜங்குக்கு எதுவும் பண்ணல, கிஸ் மட்டும் பிரேக் பண்ணியிருக்காரு. ஆனால் லிப் அவர் கூட அவ்வளோ அட்டாச் ஆகிட்டே இருக்குது. நம்ம ஜிமின் இப்போ தான் ரியாலிட்டிக்கு வராங்க. டக்குனு எழுந்துட்டு ஜங்குக்கு என்ன பண்ணிட்டா சொல்லி கேட்குறாங்க. நான் அவனை பண்ணி தான் எனக்கு அப்படி கொடுத்தேன், அதனால தான் சொல்கிறாங்க, எனக்கு எப்படி எரிஞ்சு தெரியுமா சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்கா. ஐம் ரியலி சாரி, ஆனால் அதுக்காக சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் கிஸ்ஸாக சொல்கிறாங்க. எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் கிஸ் அப்படி சொல்லி ஜங்கு சொல்கிறாங்க. நீ ஏன் அப்படி பண்ண சொல்லி கேட்குறாங்க. நான் வந்துட்டு அதில் உப்பு மிக்ஸ் பண்ணிக்கணும்னு தெரியுது, அது பட்டர் மில்க்கு உனக்கு பிடிக்கல, ஒதுக்காது தெரிஞ்சு கீழே ஊற்றிருக்கணும், எதுக்கு குடிச்சா சொல்கிறாங்க. ஏன்னா என்னோட லவ் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக காமிக்கலாம் சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்கு காரியம் மேட் சொல்கிறாங்க. அங்கே பாரு, நீ என்னை பார்த்து ஒரு 2-3 டேஸ் இருக்குமோ அதுக்குள்ளே மாதிரி லவ்னு சொல்கிறேன், என்ன ஜங்குக்கு நினச்சிட்டு இருக்கா சொல்கிறாங்க. அங்கே பாரு, லவ் வரதுக்கு ஒரு செகண்ட் போதும் ஓகேவா. நான் உன்னை ஒரு 3 டேஸாக பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நீ இப்படி ஆட்டிடியூடாக இருக்கல, எனக்கு அதான் இன்னும் பிடிச்சிருக்கு, எனக்கு ஒன்று ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கு ஓகேவா. ஐ லவ் யூ அண்ட் ஐ லைக் யூ சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. அம்மா எனக்கு பிடிச்சிருக்கு ஓகேவா, எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் கொடுத்துருக்கேன் உனக்கு அந்த கிஸ் என்றைக்குமே லைஃப்பில் மறக்கவே கூடாது சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன் இப்படி பண்ண சொல்லி கேட்குறாங்க. ஜங்கு அகைன் ஜிம்மில் பிடிச்சிட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஜிம் எதுவுமே பண்ண முடியல, அமைதியாக இருக்காரு. இது வரைக்கும் ஜங்கு ஜிம்மில் வந்து யாரும் நம்ப மாட்டாரு, டக்குன்னு தள்ளி விடுற ஒரு பர்சன். ஆனால் ஜங்குக்கு ஏன் இப்படி பண்ணுறான்னு அவருக்கும் தெரியல. அதான் நம்ம ஜிம் ஏன் ஜங்கு எதுவுமே நடந்துக்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. எப்படி லவ் வந்துருக்கும்னு சொல்லிட்டு அவர் பார்த்துருக்காரு. இவர் பார்த்தாங்க டீப்பாக கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப இப்போ கிஸ் பிரேக் பண்ணிட்டு ரொம்ப எரிஞ்சிச்சு. இப்போ எல்லாமே அப்படியே க்யூர் ஐட்டம் இருக்குது சொல்கிறாங்க. உனக்கு தெரியுமா எனக்கு ஸ்டமக் வரைக்கும் போக நினச்சி சொல்கிறாங்க. என்னன்னு இருக்கு. ஆமாம், எனக்கு ஸ்டமக் வரைக்கும் போக நினச்சி, ஏன்னா உப்பு அவ்வளோ மிக்ஸ் பண்ணியிருக்கேன், அது அவ்வளோ எரிஞ்சிச்சு. ஆனால் எனக்கு இப்போ எல்லாமே அப்படியே ஒரு மாதிரி இருக்குது, ஸ்டமக்லாம் அவ்வளோ பட்டர்ஃப்ளைஸ் பறக்கிற மாதிரி இருக்குது தெரியுமா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி உனக்கு ஃபீவர் இருக்குது, நீ இவ்வளோ ஹார்ட்டாக இருக்கா, ஆனால் நீ என்கிட்ட எப்படி பேசிட்டு இருக்கா சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறது, லவ்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தானே ஆகணும், ஈஸியாக கிடச்சிட்டு எதுவும் சொல்லிட்டு ஜங்கு சொல்ல. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கா. அப்படியே ஜிம்மில் எழுந்திருக்கிறாங்க. இங்கே பாரு ஜங்குக்கு இந்த மாதிரி பேசாத ட்ரை பண்ணாத, நீ வந்து ஒர்க் முடிச்சுட்டு பத்திரமா போக பாரு சொல்லிட்டு நம்ம ஜங்கு தான் ஜிம்மி தான் சொல்லிட்டு அப்படியே கிளம்புறாங்க. ஜங்கு ஜிம்மில் கையை அகைன்னு பிடிச்சி எடுக்கிறாங்க. என்ன பண்ணுற சொல்லி கேட்குறாங்க. ஜங்கு கொஞ்சம் கூட யோசிக்காம அவர் நெக்கில் ஒரு செயின் போட்டுப்பாரு. அந்த செயின் அப்படியே கழட்டி ஜிம்மில் நெக்கில் போட்டு விட்றாங்க. என்ன பண்ணுற ஜங்கு, இது என்ன சொல்லி கேட்குறாங்க. இப்போ முடிவு பண்ணிக்கோ, இந்த ஜங்குக்கு இந்த பார் ஜிம்மின் தான் ஓகேவா சொல்கிறாங்க. இதை யாரும் மாற்ற முடியாது. இந்த வில்லேஜ் விட்டு நான் போகிறப்போ நீ என்னோட ஒய்ஃபாக மாறிடுவ சொல்கிறாங்க. ஜிம்முக்கு பயமாக இருக்கா. ஜங்குக்கு என்ன பேச சொல்கிறாங்க. நான் எல்லாத்துலையும் போல்டாக இருப்பேன் ஓகேவா, ஸ்ட்ராங்காக இருப்பேன், இதுதான் உனக்கு நான் ஃபஸ்ட்டு கொடுக்குற ஒரு கிஃப்ட்டாக இருக்கும், எப்போவுமே உனக்கு ஒரு பெஸ்ட் கிஃப்ட்டாக இருக்கும் அப்படி சொல்லி ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குற என்ன இருக்குது. ஆமாம், உனக்கான இது ஒரு பெஸ்ட் கிஃப்ட்டாக நான் இதை கொடுத்துருக்கேன், உன் லைஃப்பில் நினைப்பேன், எப்போவுமே தான் என்னோட பெஸ்ட்டுக்கு ஒரு கிஃப்ட் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்கிறாங்க. நானே இல்லாமல் பண்ணக்கூட இந்த செயின் எப்போதும் உங்ககிட்டே இருக்கும் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்க. ஜங்குக்கு என்ன பண்ணுறது, என்ன பேச சொல்லி கேட்குறாங்க. இதை வந்து நீ உன்னோட நெக்கை ரிமூவ் பண்ணு நினச்சேன், உண்மையான அந்த வேர்ல்டில் இருக்க மாட்டா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு பயமாக இருக்குது. ஜங்குக்கு நீ என்ன ஜங்குக்கு பேசுகிறா சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், நீ இந்த செயினை ரிமூவ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன், என்னோட ஃபஸ்ட்டு கிஃப்ட்டை நான் கொடுத்துருக்கேன், இந்த கிஃப்ட் எவ்வளோ மீனிங்ஃபுல்லானதுன்னு நீ போக போக தெரிஞ்சுப்பா, ஆனால் இது நீ மட்டும் ரிமூவ் பண்ணிட்டே அப்படின்னா நான் உண்மையான இருக்க மாட்டேன் சொல்கிறாங்க. ஜிம்னால நம்பவே முடியல, ஒரு 3 டேஸில் ஒரு பர்சனால இந்த அளவுக்கு இறங்கி பேச முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. இப்போ அப்படி பார்க்காரு. இப்போ நீ போ அப்படி சொல்கிறாங்க. யாரும் தப்பாக நினச்சிக்கூட நீ போ அப்படி சொல்கிறாங்க. ஜிம் எதுவுமே சொல்லாமல் அப்படியே வந்துட்டு அந்த செயினை ஷர்ட்டை கொஞ்சம் அப்படியே நல்லா காலை வந்துட்டு இது பண்ணி விட்டுறாரு. செயின் உள்ளே இருக்குன்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ணல, அப்படியே வெளியே வந்துடுறாரு. அது பக்கம் ஜேகோப் இவங்க எல்லாம் நல்லா ஒரு மாதிரி ஃப்ரெண்டை பேசிட்டு இருக்காங்க. ஜிமின் ஒரு மாதிரி இருக்காங்க. ஜிமின் என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை சொல்லி கேட்குறாங்க. உனக்கு அவனை பிடிக்காதுனா கூட அவனுக்கு உடம்பு சொல்லி கேட்குறல சொல்லிட்டு சுகா பார்க்குறாங்க. ஏன்னா ஜிமின் வந்துட்டு எப்போவுமே ஜங்கு கூட எதுவும் பேச மாட்டாங்க இல்லையா, அது எல்லாருக்குமே தெரியும். இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அது தெரியாங்க சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, அவனுக்கு உடம்பு சொல்லி வந்து கொஞ்சம் இதாகிட்டியா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே, ஒன்றும் இல்லை சரியாயிடுவோம் ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. நான் வீட்டுக்கு வரேன் சொல்கிறாங்க. சரி வீட்டுக்கு போக சொல்கிறாங்க. இப்போ ஜேகோப்லாம் நீ போட நான் வரேன் சொல்லிட்டு இவங்க நீ போய்ட்டு சின்னுக்கு ஹெல்ப் பண்ணி நாங்கள் போய் எங்கே பேசிட்டு இருக்கோம் சொல்லிட்டு இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. சுகா பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் ஜேகோப்பு நம்ம காய் பேசிட்டு இருக்காங்க. ரம்ஜினியும் கூட எல்லாரும் ஒன்றா 5 பேர் ஒன்றா பேசிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அந்த பக்கம் இவங்க 4 பேர் ஒன்றா பேசிட்டு இருக்காங்க, நம்ம 5 பேர் ஒன்றா பேசிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் நம்ம ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஃபைனலாக என்னுடைய சோல்மேட்டை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. உண்மையாக எனக்கு ரொம்ப எரிஞ்சிச்சு தான். இப்போ எல்லாமே சரியாயிட்டு ஓகேவா, உனக்காக என்னென்ன பண்ணுவேன் நீ பாரு ஜங்கு யாருன்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. இதை நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஓகேடா, பை, டேக் கேர் எவ்ரிவன்.